ஆன்மீக படக்கதை பிருத்திவிராஜன். கதை அமைப்பு ராஜமாதா. தகவல் க. ஜெயராமன். படம் தாகோஜு சிவபிரசாத். ஆஜ்மீர் மாமன்னர் பிருத்திவிராஜ் சௌஹான் நம் நாட்டை கொள்ளையடிக்க முயன்ற கோரி முகமதுவை நுழைவாயிலிலேயே தோற்கடித்தார். கோரி பிருத்திவிராஜனின் சபைக்கு அழைத்து வரப்பட்டான். மன்னர் மன்னா, கோரி நம் நாட்டிற்கு வரும் வழியெல்லாம் நாசத்தை விளைவித்திருக்கிறான். மனித தன்மையற்ற இவனுக்கு கடும் தண்டனை தாருங்கள். அந்த கோரி கூறினான், அரசே, என்னை கொன்றுவிடாதீர்கள். இனி இந்துஸ்தான் பக்கமே தலை வைத்தும் படுக்க மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை அளியுங்கள் என்று வேண்டினான். கோரி, கோழையைப் போல் அழுகிறாயே, உன்னை தண்டிப்பது ராஜபுதனத்து வீரத்திற்கே இழுக்கு. உயிர் பிச்சை அளிக்கிறேன், ஓடிவிடு என்று பிருத்திவிராஜ் கூறினார். ஆனால் அடுத்த வருடமே கோரி நாட்டின் மீது மீண்டும் படையெடுத்தான். பிருத்திவிராஜன் தனது படையுடன் அவனை நோக்கி முன்னேறினார். மந்திரி பிருத்திவிராஜனிடம் கூறினார், அரசே, கோரியை அன்றே கொன்றிருக்க வேண்டும். இந்துஸ்தானத்துக்கே வரமாட்டேன் என்று கூறிய பொய்யன் இவன். இருபுறமும் வீண் உயிர்ச்சேதத்தை தடுத்தாக வேண்டும். முதலில் அவனுக்கு ஓர் எச்சரிக்கை கடிதம் அனுப்பி வைப்போம். மீறினால் ஒரேடியாக முடித்து விடுவோம் என்றார் மன்னர். இதே சமயத்தில் பிருத்திவிராஜனின் மீது பொறாமை கொண்ட மன்னர் ஜெயச்சந்திரனின் சபையில், நான் தான் ராஜபுதனத்திலேயே பேரரசன். ஆனால் பிருத்திவிராஜன் என்னவோ சக்கரவர்த்தி போல் நடந்து கொள்கிறான். மக்களும் அவன் பின்னே இருக்கிறார்கள். அரசே, நாம் பிருத்திவிராஜனை ஒழிக்க இப்போது அவனுடன் போரிட வந்திருக்கும் கோரிக்கு உதவினாலே போதும். அவன் தொலைந்து விடுவான். வீரத்தை மறந்த ஜெயச்சந்திரன் துரோகியாகி கோரிக்கு படை தந்து உதவினான். கோரியின் முகாமில் பிருத்திவிராஜனின் எச்சரிக்கை கடிதம் படிக்கப்பட்டது. கோரி கூறிக்கொண்டான், பிருத்திவிராஜன் என்னை பழைய கோரி என்று நினைக்கிறானா? இப்பொழுது ராஜபுரத்து யுத்த முறைகளையும் பிருத்திவிராஜனின் இராணுவ இரகசியங்களையும் அவனது மாமனிடமிருந்தே தெரிந்து கொண்டுள்ளதை அந்த முட்டாள் அறிவானா என்று நகைத்தான். நாம் எச்சரிக்கைக்கு பயந்து பின்வாங்குவதாக பிருத்திவிராஜனுக்கு ஒரு பதில் அனுப்புவோம். அவன் மேற்கொண்டு சீராமல் திரும்பி விடுவான். அவ்வாறே ஓர் ஓலை அனுப்பப்பட்டது. அத்துடன் தன் முகாமை சற்று பின்னோக்கி சென்று அமைத்து கொண்டான் கோரி. பிருத்திவிராஜனின் பாசறையில், அரசே, கோரி போரில் சந்திக்கலாம் என்று ஓலை அனுப்பியிருப்பான் என்று எதிர்பார்த்தால் அவன் சேனையுடன் பின்வாங்கிச் செல்கிறானே. மன்னர் கூறினார், அதுதான் அவனுக்கு நல்லது. அவன் வணங்கும் அல்லாதான் அவனுக்கு நல்ல புத்தி தர வேண்டும். சரி, இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. நம் படையினர் இன்றிரவு இங்கு தங்கட்டும். நாளை தலைநகர் புறப்படுவோம். அன்றிரவு பிருத்திவிராஜனும் அவனது வீரர்களும் உறக்கத்தில் இருந்தபோது கோரி திடீரென்று படையுடன் வந்து தாக்கி பெரும் சேதம் ஏற்படுத்தினான். போரிட்டு களைத்தவனாக பிருத்திவிராஜன் சிறைப்பட்டான். பிருத்திவிராஜன் கூறினார், ராஜபுத்திரர்கள் இரவில் யுத்தம் செய்வதில்லை என்பதை அறிந்து யுத்த தர்மத்தை மீறி எங்களை வஞ்சகமாக தாக்கி தோற்கடித்துள்ளாய். நீயா வீரன்? நீ ஒரு கடைந்தெடுத்த கோழை என்று தூற்றினான். கோரி கோபமாக கூறினான், பிருத்திவிராஜ், அடிமையான நீ கண்களை தாழ்த்தி தலை குனியாமல் என்னை எதிர்த்து பேசிவிட்டாய். கண்கள் இருந்தால்தானே நீ நேரே பார்ப்பாய், என்னை முறைப்பாய். கண்களே இல்லாமல் செய்துவிட்டால் என்று ஒரு சேவகனை கூப்பிட்டான். பிருத்திவிராஜனின் கண்கள் குருடாக்கப்பட்டன. பின் தினமும் அவர் கோரியின் சபைக்கு அழைத்து வரப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். அப்படி இருந்தும் பிருத்திவிராஜனின் வீரம் குறையாமல் கலங்காது இருந்தார். ஒரு நாள் பிருத்திவிராஜனின் நண்பரும் பிருத்விராஜ் ராசோ என்ற அவரது வீர சரித்திரத்தை எழுதியவருமான கவிஞர் சந்த்பர் தாயி ஜோதிடரின் வேடத்தில் வந்து பிருத்திவிராஜனை சந்தித்தார். ஆஹா நண்பா, வறியவரை கண்டால் கருணை பொழியும், பகைவனை பார்த்தால் கனல் கக்கும் உங்கள் கண்கள் எங்கே? பிருத்திவிராஜன் கூறினார், கவிஞரே, பகைவனின் வஞ்சகத்தால் தாய்நாட்டை காக்க தவறிவிட்டேன். வீர ராஜபுத்திர வரலாறு என்னை மன்னிக்காது நண்பனே. இருவரும் கலந்தாலோசித்து பழிக்கு பழி வாங்க ஒரு திட்டம் தீட்டினர். சந்தர்பாயி சாதுரியமாக பேசி கோரி முகமதுவின் நட்பை பெற்றார். ஒரு நாள் விருந்தினர் மண்டபத்தில் கோரி கேட்டான், நீ ஹிந்துஸ்தானத்திலிருந்து வந்தவன் அல்லவா?
அங்கு கண்ட வேடிக்கை வினோதங்களை பற்றி கூறு. அந்த கவிஞர் கூறினார், பாதுஷா, இந்துஸ்தானத்தின் வில் வீரர்கள் திறமையை காட்டும் கண்காட்சி அற்புதமானது. கோரி வியப்புடன் கேட்டான், அப்படியா? நம் நாட்டிலும் அத்தகைய வீரர்களுக்கு குறைவில்லை. நமது சிப்பாய்களிடையே ஒரு போட்டி ஏற்பாடு செய்வோம். சந்தர்பாய் கூறினார், ஒரு விண்ணப்பம். பிருத்திவிராஜனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சப்தபேதி பான் என்பதில் அவன் திறமைசாலி. ஒலியை கேட்டே அம்பு செலுத்தும் வித்தையில் அவன் நிபுணன். கோரி ஏளனமாக கூறினான், யார்? அந்த குருடனா? அவன் எப்படி குறிவைப்பான்? சரி, நீ சொல்வதால் போட்டியில் அந்த முரட்டு குருடனும் கலந்து கொள்ளட்டும். அவனை அவமானப்படுத்த இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். போட்டி ஏற்பாடானது. மேடையின் ஒரு பக்கத்தில் மணி அடிக்கப்பட்டது. அந்த ஒலி வந்த வேகத்தில் திறமையாக பிருத்திவிராஜன் அத்திசையை நோக்கி அம்பை செலுத்தினார். அனைவரும் வியந்தனர். முடிவில் ஏற்கனவே பேசியபடி சன்பர்தாயி பிருத்திவிராஜனை ஊக்கப்படுத்துவது போல் கோரி இருக்குமிடத்தை பற்றி குறிப்பாக கவிதை பாடினார். கவிதையின் பொருள், 4 மூங்கில் உயரம், 24 கஜ தூரம், 8 அங்குலம் மேலே மேடையில் சுல்தான் இருக்கிறான். குறி தவறாமல் பானம் விடுங்கள் அரசே. சந்த்பர்தாய் கூறினார், கருணைமிக்க நீங்கள் இந்த பார்வையற்ற வீரனை உற்சாகப்படுத்தினால் அவன் மகிழ்வான் அல்லவா? தயவு செய்து அடுத்த முறை மணியடித்ததும் நீங்களே பாராட்ட வேண்டும் என விண்ணப்பிக்கிறேன். கோரி கூறினான், நீ சொல்வதும் சரிதான். இவன் பெரும் வீரன்தான் என்று அலட்சியமாக கூறினான். மணி அடித்தது. கோரி உரக்க சபாஷ் என்றான். உடனே பிருத்திவிராஜன் அம்பு எய்தார். அது கோரியின் உயிரை பறித்தது. அடுத்த கணமே பிருத்திவிராஜனும் சந்த்பர்தாயியும் ஒருவரையொருவர் மாய்த்து கொண்டனர். ராஜபுத்திர பாரம்பரியத்தில் மீண்டும் ஒருமுறை வீரத்தினால் வரலாறு எழுதப்பட்டது.